இந்த ஒரு என்ட்ரிக்கு தான் அமௌண்ட்டே. ஹாப்பி வர்காலா. அடுத்த டனல் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வர்காலா ட்ரிப் போயிட்டு இருக்கோம். அப்படியே ஆன் த வே அட்வென்ச்சர் ஓடுற ட்ரெயினில் ஓடி போயிடுற மாதிரி இன்னைக்கு மனசு திக்குன்னு இருந்துச்சு. ஓடி போய் ஏறியாச்சு. ஃபைனலி புல்புலோட செம ட்ரிப் என்ஜாய் பண்ண போகிறோம். கேரளாவில் இருக்க வர்காலாக்கு போக போகிறோம். இந்த வர்காலா ட்ரிப்புக்கு துபாயிலிருந்து இந்தியா வந்த என்னோட சிஸ்டர் கவிதா அவங்க ஃபேமிலி கூட தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இந்தியா வந்ததுமே வந்து எங்கேயாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னாங்க. உடனே வர்காலா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். நிறைய வெரைட்டி வாங்கிட்டாங்க. எது எதுக்குள்ளே இருக்குன்னு தெரியல. பயங்கரமான ஆராய்ச்சியே நடந்துட்டு இருக்கு. திக் நிமிடங்கள் மாதிரி ட்ரெயினில் எங்கள் கம்பார்ட்மெண்ட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏறி வாங்கின சாப்பாடெலாம் ஒரு கட்டிட்டு வர்காலா ட்ரிப் மூடுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆனோம். விடிய காலையில் 5 மணிக்கு நம்ம தான் ரெசார்ட்டில் உள்ள ஆட்களை எல்லாம் எழுப்பி விட்டு எப்படி அமைதியாக ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கே ரிசப்ஷனில் உட்காந்துருக்கோம். நீங்களே பாருங்கள். எல்லோரும் எழுப்பி விட்டாச்சு, செக்யூரிட்டியிலேருந்து ரிசப்ஷனிஸ்ட் வரைக்கும். நம்மளோட ரெசார்ட்டு அகில் ஆயுர்வேதிக் ஹெரிட்டேஜ். ரூம்லாம் ஒரு வழியாக பிடிச்சி விடிய காலையில் 6 மணிக்கு நம்மளோட பிளேஸில் இருந்து அந்த ரெசார்ட்டோட வியூ பார்க்குறக்கே செம்மையாக இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலு என்னெல்லாம் வந்து நமக்கு வீடியோவில் அனுப்பிச்சிருந்தாங்களோ ஃபோட்டோவில் காமிச்சிருந்தாங்களோ அது அப்படியே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மார்ச் 15 தேதி கிட்ட தான் நம்ம இந்த இடத்துக்கு போயிருந்தோம். அந்த வெயில் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் ட்ரிப்பாக இருந்திருக்கும் இது. ஆனாலும் கேரளாவுக்கு உண்டான ஒரு அந்த சீனரிஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம வந்து பரவூர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். போயிட்டு அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஹயாக்கிங், அதுக்கப்புறம் வந்து போட் ரைடு, அப்படி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து வரப்போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எப்படி ஒரு ரூம் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட அந்த சைடு ரூம் இருக்குது. அங்கே எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வுட்லேயே இருக்குது ரூமு. செமையாக இருந்துச்சு. இது 407. ஐ திங்க் இந்த ரூம் தான் நாங்கள் வந்து இப்போ 2 o'clock செக்இன் ஆகும்போது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஒரு ரூம் தான் ஏர்லி செக்இன் போட்டிருக்கோம். சன் லைட்டு ஆடுங்க கண் கூசுகிற அளவுக்கு. ஸோ உள்ள எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவ பேர் வந்து பாப்பா. பாப்பா தானடா? ஆமாம், பாப்பா தான். சரியா? இவ பேரும் கொஞ்ச நாள் பாப்பாவாக தான் இருந்துச்சு. இப்போ தீக்ஷா. இவ பேர் வந்து பாப்பா. இவளுக்கே தெரியும் பாப்பா. ஆமாம். நீ யாரா? அவ தான் பாப்பா. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துலேயே அவ மட்டும்தான் பாப்பா. ஓகேவா? சொல்லிட்டேன்டா, பாப்பான்னு தான் இனிமேல் எல்லோரும் கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஓகே சொல்லிடு. டீல். இப்படி செய்ய. ஓகே டீல். இப்போ நாங்கள் வந்து பரவூர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகிறோம். போயிட்டு நானும் பாப்பாவும் மட்டும் ஒரு போட்டில் கிளம்புறோம். ஓகேவாடா? ஓகேவா? குளிக்கலாமா? ஓகே தானே? சரி, ரைட்டு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை பற்றி செமினார் எடுத்திருக்கேன். ஆமாம், அதனால் நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ட்ரெயின் மட்டும் கரெக்டான டைமுக்கு வந்துருச்சுன்னா இந்நேரம் வந்து நம்ம வந்து அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் ஹயாக்கிங் பண்ணியிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8:30 கிட்ட தான் நம்ம வந்து கிளம்பி ரூமை விட்டு வெளியில் போனோம். போய் ஆட்டோ பிடிச்சி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பியாச்சு. போலாமா? போலாமே. தண்ணியில சுத்தி பார்க்க போறோம். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்லி மார்னிங் வந்தப்ப ரூட் வந்து ஒன்றுமே தெரியல. இப்போ செம்மையாக இருக்குது. ஒரு கேரளாவோட அந்த அசல் ஃப்ளேவர். செவரெல்லாம் பாசி பிடிச்சி பாருங்க. செம்மையாக இருக்குது. அங்கே ரெசார்ட்டில் உள்ள செக்யூரிட்டிகிட்ட சொன்னோன்னே அவரே ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஆட்டோக்கு வந்து 1600 ரூபா. இது இங்கேருந்து பரவூர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போய் நம்மளை அங்கே விட்டுட்டு சுற்றி பார்க்க வச்சுட்டு ஒரு 2 hours கழித்து நம்மளை அப்படியே நம்ம கூட்டிகிட்டு வந்து இங்கே ரெசார்ட்டில் விட்டுருவாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து மார்ச் 15.
பட் சீசன் ஆஃப் சீசன் தான், இருந்தாலும் நிறைய ஃபாரினர்ஸ் உள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. ஏய் வாங்கலாமா லாட்ரி டிக்கெட்டு? இங்கே பாரு பாப்பா, அவ பேர் வந்து கமல்யா ஸ்மிருதி ஸ்மித். ஆனால் அவ சுமதின்னுவா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட்டில் எடுக்கலை, நேராக வந்து அந்த பரவூர் இதுக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகிறோம். அந்த வேளை சாப்பிட்டுட்டு அதே ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். இந்த கேரளா ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இல்லை இல்லை ஓகே பையா வந்துடும். ஆ ஸோ லக்ஷ்மி வர்கலா பீச் வந்து 2.5 கிலோமீட்டர். சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். பார்த்து கூட்டு வா. அகத்தில் வாங்க, அகத்துக்கு வாங்க. ஏய் அவ நைட்டும் சாப்பிடல, ஏதாவது சாப்பிட. ஏய் பாப்பா நீ கொஞ்சம் அங்கே போ. ஏய் யார் என்னென்ன ஆர்டர் பண்ணீங்க? இடியாப்பம். தீக்ஷாக்கு எதுவுமே சொல்லலை. ஏய் புல்புல் உனக்குடா, உனக்கு என்ன சாப்பிட? ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு இப்போ ஆட்டோவில். ஏய் இங்கே வா, அதானே நம்மது. ஓகே நீங்கள் உங்களுக்கு ஆட்டோ மாற்றிருக்காங்க. இருங்க. சரி எங்களுக்கு வேறு ஆட்டோ மாற்றிட்டாங்க. நல்லா செம்ம கட்டு ஆப்பம், புட்டு, இடியாப்பம், கடலைக்கறி. ஆமாம் புட்டு இல்லை, ஆமாம் புட்டு இல்லை. எல்லாமே ஒரு கட்டு கட்டிட்டு கயாக்கிங் கிளம்பியாச்சு. போகிற ரூட்டு வந்து செம்மையாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அசல் கேரளாவோட ஒரு ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ரீட்டுகளே தெரியுது. பலாப்பழம் இருக்குது, நிறைய நொங்கு இருக்குது. ரூட் மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ட் ஆஃப் த சீசனில் வந்துட்டோம். இல்லை நல்ல கிளைமேட் குளுன்னு இருக்கும். வேர்க்கெல்லாம் செய்யலை. வெயிலில் நம்ம நடக்கிற மாதிரியோ இல்லை வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியோ வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து நம்ம வேறு எதுவுமே பேசவே தேவையே கிடையாது. இந்த ஸ்ட்ரீட் அப்படியே காமிச்சிட்டே வந்தோம்னாலே கேரளாவை வந்து ஃபீல் பண்ண முடியும். பீச் வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வாலுக்கு பின்னாடி வந்து பீச் தான் இருக்கு. கிளப்பி போயிருந்தோம், அப்போ கூட வந்து இந்த கேரளாவோட ஃபீல் தெரியல. பட் வர்காலா வந்து கேரளா ஃப்ளேவர் அப்படியே அள்ளி தெளிக்குது. பீச் வந்துருச்சு பாருங்க. கப்பில் பீச் இது பாருங்க. இன்னைக்கு பிளான்ல நம்ம இங்கே தான் சன்செட் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏய் பீச் செம்மையா இருக்கு. வர்காலாவோட ஸ்பெஷலே வந்து பீச்சஸ் தான். இது வந்து கப்பில் பீச். வெயில் அடிக்குது, இருந்தாலும் காற்று நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கு. இது வந்து பரவூர் சிட்டி மாதிரி இருக்கு. நம்ம ட்ரை பண்ணாதது கயாக்கிங். போட்டில் போயிருக்கோம், அப்புறம் வந்து பனானா ரைடு, ஜெட்ஸ்கி எல்லாமே போயாச்சு. கயாக்கிங் தான் பெண்டிங்.
அதை இங்கே முடிச்சிடலாம். வர்கலா ஸ்பெஷல். புல்புலோட அம்மா அப்பாலாம் அந்த ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க, நாங்கள் இதில் போயிட்டுருக்கோம். புல்புல் வந்து எங்கள் கூட வந்து ஸ்டே ஆகிட்டா. சொருகுது நைட்லாம் ட்ரெயினில் தூங்கலை. ஏசி தான், ஆனாலும் தூக்கமே வரல. மிடில்லையே இறங்கணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேஷனாக அது தூக்கமே இல்லாமல் குளிச்சுட்டே வர மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல் டயர்டோடு தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதோ போர்டு இருக்குது. இவ்வளோ நேரம் மெயின் ரோட்டில் போயிட்டு இருந்தோம். திருப்பி வர்காலா குறுக்கு சந்து, இந்நேரம் வந்து நாங்கள் கயாக்கிங் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து நம்ம வர்கலா அந்த நார்த் கிளிஃபுக்கு போயிருக்கணும். வர்கலா பீச் அது மாதிரி போயிருக்கணும். இன்னும் வந்து இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். ஏன்னா ட்ரெயின் லேட்டு. இதுக்கு தான் நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்பவே கூடாது. நம்ம பிளானை வந்து மாற்றி அவங்க ஒரு பிளான் கொடுப்பாங்க. என்ன தான் இங்கே இல்லை. காட்ஸ் ஓன் கண்ட்ரி. என்னாச்சு? அவார்டுக்கு ஃப்ளெக்சிபிளாக தூங்குறா. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பாருங்க, செம்மையா இருக்கு. ஃப்ரீயா இருக்கு போல இருக்கு. கயாக்கிங் வந்துட்டாங்க. இப்படி ஒரு பிளேஸ் வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கணும். எப்படி இருக்குன்னு. டே ஹச், என் பேர் வந்து ஹச் டாக். ஓடஃபோன். இப்போ ஓடஃபோன் டாக். முதல் ஹச் டாக், இப்போ ஓடஃபோன். கேஷ் கொடுத்துடலாம். கேஷ் கொடுத்துடலாம்ல மாப்பிள்ள? ஆமாம், இன்னைக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனி இருக்காங்க. அப்படின்னா அந்த கண்ட்ரி போட்டு, கேரளா ஸ்பெஷல் கண்ட்ரி போட்டில் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு இங்கே ஒரு ஹயாக்கிங் வந்து சும்மா ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் போயிட்டு வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது வியூ, என்ஜாய் பண்ணலாம். சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் கிளியராக போட்டு விட்டாங்க. எத்தனை அடி ஆழம் இருக்கும் இங்கே? டெப்த்து டீப் இங்கே பல இடத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக வரும். இங்கெல்லாம் ஆழம் கம்மி. ஓ, இங்கே இல்லை, இங்கே ஒரு ஸ்டார்டிங் அந்த கொடி வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல டெப்த் வரும். இப்போ நம்ம கண்ட்ரி போட்டு உள்ளே போயிட்டு அங்கே ஃபுல்லாக போகும். போயிட்டு இருக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். உள்ள 2 டனல் இருக்கு. அந்த டனல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஸ்விம்மிங் ஏரியா வரும். அங்கே தண்ணியில் இறங்கலாம். இப்போ மட்டும் டெப்த் தான் இருக்கு. ஹிப் டெப்த். அங்கெல்லாம் ஸ்விம்மிங் எல்லாம் வேணாம்னா ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்துடலாம். ஹயாக்கிங் காலையில் வந்துருந்தா நல்லா இருக்கும். இங்கே ஆனால் 6 o'clock ஸ்டார்ட் ஆயிரும்ல? 5:30 ஸ்டார்ட் ஆயிரும். 5:30 ஸ்டார்ட் ஆயிரும். சன்ரைஸ் ட்ரிப் இருக்கும். சன்ரைஸ் ட்ரிப். ஓகே பேக்ல இல்லை. ஓகே, இவ தான் இறங்குவா. அதான் என்ன வந்துட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிட்டு அது ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. எப்படி இருக்கு? என்னம்மா நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்குல்ல? மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock வந்திருந்தோம்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து நம்மளே வந்து ஹயாக்கிங் பண்ணிட்டு போகலாம். இப்போ என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குது, எல்லோரும் ரொம்ப டயர்டாயிருவீங்க, அதனால் நீங்கள் வந்து கொடை பிடிச்சிட்டு போயிட்டு. ஆமாம், கண்ட்ரி போட்டில் போயிருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹயாக்கிங் தர்றேன் அப்படின்னு இருக்காப்புல. அது நம்ம ஃப்ரீயாக கேட்டோம்.
4500 கேட்டாங்க. 3500 பேசிட்டு ஹயாக்கிங்கும் ஃப்ரீ வாங்கியாச்சு. இந்த மாதிரி ஒரு அன்சீசனில் வரும்போது நமக்கு இது ஒரு பெனிஃபிட். நம்ம கேட்குறத கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்கும். அப்போ அவங்க வந்து ஓகே ரைட் வந்ததுக்கு ஏதோ ஒன்று பண்ண வச்சிடலான்னு சொல்லி கொடுப்பாங்க. சீசன் டைமில் வந்தீங்கன்னா அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால் எங்கேனாலும் கொஞ்சம் அன்சீசன் அந்த சீசன் முடிகிற டைமுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும். ஆட்டோகிராஃப் சாரன் எங்கே காணும்? இந்த அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காரு, அந்த இருக்காரு சேரன். இப்போ அப்படி தான் இருக்காப்புல. எல்லாம் ரிலீஸ் பண்றோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு தானே ரிலீஸ் பண்றாங்க. மார்ச் அங்கே ஃபிஷ் பிடிக்கிறாங்க. அகைன் ஆட்டோகிராஃப். அப்படியா? ரீ ரிலீஸ். ஏய் ஒரு மீன் துள்ளுது பாருடா. அங்கே ஃபிஷ் பிடிக்கிற இடத்துக்கு போங்க பிரதர். அங்கே ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு போங்க. இந்த குழந்தைக்கு காட்டு. ஒரு புல்புல் ஃபிஷ் பிடிக்கிறாங்க. ஆழம் இவ்வளோதான். இந்த அந்த அந்த பர்சன் இருக்கிறது. துடுப்பு. ஓ இங்கே டெப்த் இருக்கு. ஆமாம்மா, அவ ஹேண்டில் பண்றதுக்கு யோசிக்கிறா. அந்த செடிக்கு கீழே போறாங்க நெட்டை எடுத்துட்டு. அதுக்குள்ள போய் பிடிச்சிட்டு இப்போ அந்த போட்டில் வந்து ஃபிஷ்ஷு கொட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் கிடக்கா? ஐயோ ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கிடைக்கல போல இருக்கு. ஆலப்பி போட் மாதிரியே இருக்கு. ஒரு ஃபேமிலி உள்ள இருக்காங்க. நல்லா இருக்கா? இங்க பாரு, இங்க பாருங்க, பாப்பாவை தூக்கிட்டு பாருங்க. வீடியோ எவ்வளோ. ஏய் மீன் எப்படி தவிச்சு. ஏய் மீன் பாரு, அங்க பாரு, அங்க பாருங்க ஃபிஷ். ஓ இப்போ நம்ம போட் மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜம்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மோட்ரு சத்தம் கேட்டோடனே ஜம்ப் ஆகுது. தண்ணி நல்லா கிளியராக இருக்கு. தாப்பில் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுதுல்ல, அந்த தான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஹயாக்கிங் அங்கே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளால் வந்து இந்த வெயிலில் ஹயாக்கிங் பண்ண முடியாதுன்றனால நம்ம டைரெக்டாக வந்து கண்ட்ரி போட்டு எடுத்து இங்கே வந்தாச்சு. இப்போ அதுக்குள்ளே போகும்போது சூப்பராக இருக்கும். மஸ்ட் விசிட் பிளேஸ் இது. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க. ஆனால் காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. துப்பறிவாளன் படத்தில் லாஸ்ட் கிளைமேக்ஸ். உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது ஃபாரஸ்ட்குள்ளே. வாவ். தீக்ஷா இந்த பக்கம் திரும்பி பாரு. முடியல. இந்த ஒரு என்ட்ரிக்கு தான் அமௌண்ட்டே. பாருங்க எல்லாம் ஹயாக்கிக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ஏய் பார்த்து தீக்ஷாமா, கட்டையெல்லாம் இருக்குப்பா, கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி குனிஞ்சுக்கோங்கப்பா. ஓ அதுக்கு தானே ட்ரெயின் தானா? அமைதியாவா? ட்ரெயின் அமைதியாவா வந்துச்சு? தூங்க விட்டுச்சுங்களா இதுங்க? ஆமா நடந்துட்டே இருக்காங்க. எனக்கு யாரோ பின்னாடி தலையில அடிக்க போறாங்கன்ற மாதிரியே இருக்கு. உள்ள ஆளே இருக்காங்களாம். கயாக்கிங் வந்திருந்தோம்னா இதுதான் எங்க நிலைமையும். நிஷா கயாக்கிங் பண்ணிருக்கியா? நல்லா யோசிச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் டே இது வந்தது சரியான ஒர்த்து. கண்டிப்பா முடியாதுல்ல.
அவங்க பாரு எல்லாம் வேர்த்து கொட்டி இருக்காங்க. இதில் இது வேற போட்டிருக்கணும். இது போட்டிருக்கிறது தான் நமக்கு இப்போ வேர்க்கிறது. சேஃப்டி ஜாக்கெட் போட்டிருக்கிறது தான் வேர்க்கிறது. அது வேணுமா? இந்த மாமாட்ட கேளு. எது வேணும்பா? போட்ல அது பண்ண. இந்தா இப்போ போ, அடுத்து அதுதான். கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குமா? ஒன்றும் இருக்காதா? பட் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், அங்கே இறங்கி ஏதோ ஃபுட்டெல்லாம் கொடுத்துச்சு. ஆ, வேற ஸ்தலமா? அடுத்த டனல் ஸ்டார்டட். சாரி வச்சு பிடிச்சிடலாம். அம்மா சாரி. சாலா? சால் யார்கிட்டையுமே இல்லை. நம்ம பிடிக்கிறோம், நம்ம இறங்குறோம். சட்டையை கட்டி பிடிக்கிறோம். இப்போ இங்கே நம்ம போயிட்டுருக்க இந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கும். நம்மளை அங்கே வந்து இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இறக்கி விட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் தண்ணிக்குள்ளே. இடுப்பளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறங்க முடியுதான்னு பார்ப்போம். அந்த மாதிரியே வால் குட்டி. உங்களுக்கு வால் இல்ல, புல்புலுக்கு வால் இருக்கு. மீனுக்கு கால் இருக்குதா? நம்மளை போட்டில் கூட்டு போன அந்த பர்சன் வந்து கரெக்டாக ஒரு பிளேஸ் வந்து அந்த ஃபோட்டோவுக்குன்னே இருக்குது போல் இருக்குது. அந்த பிளேஸில் நிப்பாட்டி நம்ம கேட்குற மாதிரி அவரும் வித்தியாசமாலாம் நிறைய ஃபோட்டோஸ் நமக்கு எடுத்து நம்ம டிபி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் நிறைய அளவுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டோட வாட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அங்கே இடுப்பளவு தண்ணி தான் இருந்துச்சு. அதில் நான், தீக்ஷா, புல்புல் எல்லாருமே இறங்கி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நேரம் வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு நடு காட்டுக்குள்ளே ஒரு இடுப்பளவு தண்ணியில் இறங்கி நம்ம வந்து ஸ்விம் பண்ணுறோன்றதே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்ட்ரி போட் முடிச்சு அந்த ஸ்பாட்டுக்கு திருப்பி வந்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. அப்படியே ஹயாக்கிங் கிளம்புனோம். அப்பா ஹயாக்கிங்லாம் எதுவுமே எங்களுக்கு சொல்லித்தரல. வீடியோவில் இந்த பிளேசஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சில வீடியோவில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நானும் கேடியும் வந்து ஃபுல்லாக ஹயாக்கிங் பண்ணோம். அதுவும் ஃப்ரீயாக வாங்கி. தீக்ஷா அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டே ஓட்டு பார்க்கலாம். பாட்டு தீக்ஷா, ஒரு பாட்டு. ஒவ்வொரு பிளேஸுக்குமே வந்து ஒரு யூனிக் ஆக்டிவிட்டி இருக்கும். நீங்கள் கந்தசாமி படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஹயாக்கிங் பண்ணும்போதே இது மாதிரி நம்மளும் போகணும், ஒரு டனலுக்குள்ளே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே போகணுன்னு நினச்சிருந்தோம். அதே மாதிரியே வந்து ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதே காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் போயிருந்தோம்னா இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ வர்காலா போனதோட ஒர்த்து வந்து இந்த ஹயாக்கிங் தான். ஃபஸ்ட்டு டே இதை வந்து காலையில் ஒரு 2-3 ஹவர்ஸ், அதாவது காலையில் ஒரு 8:30 கிளம்பி ஒரு 11 o'clock கிட்டேயே இதை வந்து ஃபினிஷ் பண்ணோடனே வர்காலா வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நாங்கள் முடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து தங்கச்சி வீட்டுக்காரும் போனாங்க. முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நல்லா தண்ணியில் ஆடிட்டு
வந்து வெயிலில் படுத்து கிடக்குறா. பிகாஸ் எல்லாத்தையும் காய வச்சு நெக்ஸ்ட் பீச்சா என்ன இடம் தெரியல. பீச்சா இருந்துச்சுன்னா ஓகே.